ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நேடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாகக் குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலா வடகைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். நம்ம முதல் தந்திரத்துல அந்த உயிர் நிலையாமைங்கிற பாகத்துல 193வது பாடல் பார்த்துட்டு இருந்தோம். துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி அடிப்பிடு மூன்றிற்கும் அஞ்சு எரி கொள்ளி அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேற்சென்றனவே. அதாவது ஜீவபாவ நான் அந்த ஆளு அப்படிங்கிற ஒரு ஜீவபாவம் ஏற்படுறது. அதாவது ஜீவபாவம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவபாவம் ஏற்படுறதுக்கு உண்டான பிராரப்த கர்மா இருக்கு. அதாவது தனக்கு ஏதோ அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஏதோ தூண்டுதல் இருக்கிறதுனால தான் அந்த ஜீவபாவம் ஏற்படுறது. அதான் வினைக்கு ஈடாக படைப்பு அப்படின்னு சொல்றது இல்லையா. அந்த ஜீவபாவத்துல அது என்னென்ன அனுபவிக்கிறதுக்கு மிச்சம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறப்பு ஏற்படுறது. அந்த பிறப்புல அந்த ஜீவன் இயங்கிறதுக்கு உண்டான சக்தி, அதான் நம்ம பிராணசக்தி சொல்றோம். அந்த 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 பிராணசக்தி இந்த வினைக்கு ஈடா படைக்கப்பட்ட ஜீவன் எப்படி லைஃப்ல இயங்கினா அத அந்த அந்த வினைகளை அது ஸ்டாக்க தீர்த்துக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எனர்ஜி இயங்கும். அதான் சித்தம்னு பார்க்கிறோம் இல்லையா, இந்த அந்த கரணம் அப்படி இது பண்ணணும் அது பண்ணணும். அந்த ஜீவன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த பிரேரணை வருது இல்லையா, இங்க போகணும், அதை பண்ணணும், அதை பார்க்கணும், இதை அனுபவிக்கணும் அப்படின்னு வர்றதெல்லாம் அந்த ஸ்டாக்கு. அதாவது சின்ன குழந்தையா இருக்கிறத ஜஸ்ட் பிறந்துச்சு, ரொம்ப சின்ன குழந்தைனாக்க இந்திரியங்கள்லாம் இருந்தாலும் ஒன்றும் வேலை செய்யாது. அப்புறம் அது ஃபர்ஸ்ட் காது சப்தம், அதுக்கு என்னவோ சப்தம், அதுக்கு முன்னால ஏதோ பொம்மையை ஆட்டுறோம் ஏதோ பண்றோம் அப்படின்னா அப்படி கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிக்கும். என்னன்னா அந்த ஒவ்வொரு எனர்ஜியா இட் கம்ஸ் இன் டு ஆக்ஷன். கேட்கறது, பார்க்கறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி அது வளர வளர எந்தெந்த ஸ்டேஜஸ்ல எந்தெந்த எனர்ஜி அதுக்கு ஆக்டிவேட் ஆகணுமோ அந்த மாதிரி அதாவது ஆக்டிவேட் ஆகிறது. அந்த எனர்ஜி எல்லாம் அந்த வினைக்கு ஈடா இருக்கிற எல்லா அந்த வாசனைகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜீவன் லைஃப்ல தன்னால என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற பாவத்துல இயங்குறது. ஆனா இந்த எனர்ஜி இந்த கான்செப்ட தெரிஞ்சுட்டு இப்ப நம்ம பிறந்தது இந்த ஸ்டாக்கை எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு, அதுல இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்கை சேர்த்துக்கிறதுக்கு இல்லை. இப்படி பிறக்க வேண்டிய ஆயிடுத்தே. அதான் முன்னாடி இதுல தானே வந்தது, ஏதோ 2 பாடல் முன்னால பிறந்த நாளை போய் கொண்டாடுறான் அப்படின்னு வந்தது. இது இந்த மட்டில பிறந்திருக்கோமே அப்படின்னு அதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? பிறந்தது ஏதோ நம்ம மிச்சம் வச்சுட்டு இருக்கிற ஸ்டாக் எல்லாம் தீக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட முதல்ல உள்வாங்கிண்டு எப்படி இயங்கினாக்க இந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஆகுமோ அப்படி இயங்கணும். அதுதான் ஜீவிதத்தோட பலன். அதோட நெட் ரிசல்ட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ஜீவ பாவத்தை கடந்து இருக்கக்கூடிய அமிர்த அனுபவம். நான் இந்த ஆளுங்கிறத கடந்து இருக்கக்கூடிய இருப்பு, அந்த அமைதி, அந்த அனுபவம் இந்த சரீரத்துல இருக்க ஆக்சுவலா சரீரத்துல இல்லை, அது நம்மள அப்படித்தான் இருக்கோம். இதுவா இருக்கிற மாதிரி தோணறதுக்கு காரணம் இந்த வினைகள் தான் அப்படிங்கிறது அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்கும்.
அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். அதுதான் இந்த பாடல்ல சொல்றார். இந்த இந்த ஜீவ பாவம் வந்து ஏற்பட்டது. அதுதான் வந்து இந்த பானை. அப்புறம் அது பாக்கியமா அந்த பிராணசக்தியோட இஃபெக்ட் வந்து நம்மளுக்கு மூச்சு காத்து. அதனாலதான் பிராணனும் மனசும் வந்து ஒரே கிளை. அது 2 கிளைகள், ஆனா அதோட மூலம் ஒண்ணு அப்படின்னு உபதேச வந்தியார்ல வரும் இல்லையா. இந்த பாக்கியமா வந்து இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய எனர்ஜியா இருக்கிறது இந்த உள்ள போற பிராணன், வெளியில வர பிராணன், மூச்சு. அப்புறம் வந்து அடுப்புங்கிறது வந்து இந்த ஜீவனோட இந்த ஸ்டாக் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு அது அடுப்பு வந்து எரிஞ்சு அது பக்குவப்படுத்துறது இல்லையா, அந்த பானையெல்லாம் சூடு பண்ணி ப்ராசஸ் பண்றது இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த ஜீவிதம், இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தோட எடுத்துட்டு இருக்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஜீவிதம். அதுல வந்து 3 விதமான ஒளிகள், 3 அடுப்பிடு 3 இருக்கு. சூரியன், சந்திரன், அக்னி. அது வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு அந்த ஒளி இல்ல, பட் அந்த ஜீவனுக்கு வந்து ஒளி தரக்கூடிய அம்சங்கள். அதுக்கு வந்து ஆக்சுவலா அந்த பானையை போட்டு அதுல இந்த துடுப்புங்கிறது கரண்டி, அதை கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் மொழியோ. அதுக்காக துடுப்பு, பானை அடுப்பு மேல வச்சு கீழே வந்து கொல்லி இது விறக போட்டு அடுப்பு ஏத்துறோம். அது வந்து 5ங்கிறார். 5 எரி கொல்லி. அதுதான் வந்து பஞ்ச பிராணன்னு நம்ம, அதுதான் ஆந்தரிக்க வெளியில வந்து பாக்கியமா நம்ம மூச்சு விடுறோம், உள்ள இழுக்கிறோம், வெளியில விடுறோம் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு வந்து பஞ்ச பிராணன்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். ஏதோ மாத்தி சொல்லிட்டேன் ஆர்டரை. ஆமாதான் 5. அந்த 5 பிராண சக்தின்னு சொல்றோம் இல்லையா. அது உள்ள போறது, வெளில வர்றது, சரீரம் ஃபுல்லா எனர்ஜியை வந்து சர்க்குலேட் பண்றது, வேண்டாதது வெளியில தள்ளுறது, உயிர் போற காலத்துல அது இந்த வாசனைகளோட சேர்த்து இந்த ஜீவபாவத்தை எடுத்துன்னு போறது ஒரு பிராணன். சோ இந்த அதுதான் வந்து ஆன்மீகத்துல இருக்கிற அந்த எனர்ஜி. இத வந்து நல்லபடியா யூஸ் பண்ணினாக்க, இந்த எனர்ஜிய வந்து நல்லபடிக்கு யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அரிசி வந்து வெந்து நல்ல அமிர்த அனுபவம் கிடைக்கும். அதான் அந்த ஜீவபாவத்தோட பர்ஃபெக்ட் யூசேஜ். அந்த மாதிரி பண்ணலைன்னாக்க இந்த கொல்லி, அதாவது சரீரம் ஏற்பட்டுடுத்து, அது அந்த ஜீவன் வாழறதுக்கு இந்த பிராணசக்தி இதெல்லாம் வந்துடுத்து, ஆனா அதை எப்படி கரெக்டா சேனலைஸ் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறது தெரியல அப்படின்னாக்க வந்து கீழே விறகு எரிஞ்சுட்டே இருக்கு, பானை சூடாகும், ஆனா நம்ம அரிசியை போட்டு தண்ணி விட்டு அதை கிளறி விடல, அது சரியா பாத்துக்கல அப்படின்னு சொன்னாக்க அரிசி வேகாது, இல்ல தீஞ்சு போகும், ஏதோ ஆகி வேஸ்டா போயிடும். அந்த அமிர்த அனுபவம் வந்து ஏற்படாது. அதுதான் இங்க கடைசி உத்தரார்த்தத்துல சொன்னார், அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி. அந்த கொல்லி விறகு எரியறது, அதோட ஹீட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதபடிக்கு இந்த அரிசியை வந்து குக் பண்ணுங்கோ, விடுத்தன நாள்களும் மேற்சென்றனவே. இந்த ஜீவபாவத்துக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுதான் ஜீவனை அனுப்பி வச்சிருக்காரு லோகத்துக்கு பரம்பொருள். அதாவது இத்தனை நாள். ஏன்னா அப்புறம் இது பக்குவப்பட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பக்குவமே படலைன்னா என்ன பண்றது? அது எவ்வளவு நாள் இந்த ஜீவனை வச்சுட்டே இருக்கிறது? அதனால இந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நீ வந்து வாழ்ந்து உன்னோட ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பண்ணி அந்த எக்ஸாஸ்ட் பண்ற ப்ராசஸ்ல நீ பழுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜீவிதம் கொடுத்து அதுக்கு இயங்குறதுக்கு உண்டான எனர்ஜியும் கொடுத்து அனுப்பியிருக்கார். அந்த டைமும் போயிட்டே இருக்கு. டைம் லிமிட்டட் டைம் தான், அது வந்து எக்ஸாஸ்ட் ஆக போறது. இந்த எனர்ஜி கீழே அடுப்பு எரியறதுக்கு விறகு வச்சு எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த எனர்ஜி அது மட்டும் எரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ நோயிங் திஸ், நீ வந்து நல்லபடியா வாழ்ந்து இந்த அரிசியை வந்து அதுக்குள்ள அந்த டயத்துக்குள்ள அந்த ஹீட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு அது நல்லா வேக வச்சு நல்ல அரிசி சாப்பிட்றதுக்கு உண்டான அமுதம். அது அரிசி வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு உண்டான அமுதம்.
அது ஆந்தரிகத்துல ஜீவன் பக்குவப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு அமிர்த அனுபவம் ஏற்படும். நம்ம இந்த ஜீவபாவத்துக்கு உட்பட்டது அல்ல அப்படிங்கிற அந்த இது ஏற்படும். இதுதான் ஜீவிதத்தோட பர்பஸ் அப்படின்னு சொல்றார். இதுதான் திருமந்திரத்துல அதாவது இதுல எல்லாமே இது யோக சாஸ்திரம், ஆகமம், எப்படி இந்த எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம கரெக்டா சேனலைஸ் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லக்கூடிய கிரந்தம். அது சொல்ல போறாரு. இன்னும் பின்னால வர்றதுல எல்லாம் சொல்ல போறார். எதெல்லாம் எப்படி எல்லாம் அந்த எனர்ஜி எந்த லைன்ல போகணும், எதுல எல்லாம் போகப்படாது, அதனால எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறார். அதுக்கு முன்னால இந்த எக்ஸாம்பிள் மூலமா அதை விளக்குறார். ஜீவபாவம், அதுக்கு இயங்கிறதுக்கு உண்டான எனர்ஜி, அதுக்கு உண்டான டைம் ஃப்ரேம், அதை கரெக்டா ஆப்டிமலா யூஸ் பண்ணி இந்த அரிசியை வேக வச்சு அதை சாதமா ஆக்குற மாதிரி ஜீவன் தன்னுடைய வினைகள் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணி சிவ யோகத்துல இருந்து சிவ அனுபவத்தை, அமிர்த அனுபவத்தை அடையணும் அப்படிங்கிறது. அதான் அந்த ஜீவிதத்தோட பர்பஸ் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றார். அடுத்த பாடல் இன்புரு இன்பு தப்பா கரெக்டா தான் எடுத்தேன். இன்புரு வண்டு வண்டு அங்கு இனமலர் மேல் போய் உண்பது வாசம், அதுபோல் உயிர் நிலை இன்புற நாடி நினைக்கிலும் மூன்று ஒளி கண்புற நின்ற கருத்துள் நில்லானே. இப்ப இந்த ஜீவபாவத்தோட நல்லபடியா அந்த ஜீவன் இந்த எனர்ஜி எல்லாம் சேனலைஸ் பண்ணித்து அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறது? இப்ப வண்டுகள்லாம் கார்த்தால சூரியன் உதிக்கிறது, அந்த பிராணசக்தியில புஷ்பங்கள்லாம் மலர்றதே அதுல இருக்கிற அந்த மகரந்த பொடியில இருந்து அதுல இருக்கிற அந்த தேன் அம்சத்தோட வாசனை அந்த புஷ்பத்தோட சுகந்தமா வெளியில வருது. அந்த ஸ்மெல்லுனால ஈர்க்கப்பட்டு வண்டுகள்லாம் ஒரே சந்தோஷமா அந்த பூக்கு கிட்ட ஆகர்ஷணமாயி இன்புரு வண்டு அங்கு இனமலர் மேல் போய் அந்த நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வீசக்கூடிய நல்ல புஷ்பம். நல்ல புஷ்பம்னா என்ன, அந்த அதோட குவாலிட்டி. நம்ம சில பூவெல்லாம் பகவானுக்கு போடப்படாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல மனம் இருக்காது, இல்லைன்னா அதோட அந்த ஸ்மெல் வேற மாதிரி இது மாதிரி இருக்கும். இனமலர்ங்கிறது நல்ல செலக்டட் புஷ்பம், ரொம்ப ஜாத்தியா இருக்கு, வசந்த ஜாத்தியா நல்ல தன்மையுடைய புஷ்பங்கள். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ்னால ஈர்க்கப்பட்டு வண்டினங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட அதை நாடி, அந்த ஸ்மெல்லுக்கு ஈர்க்கப்பட்டு அதை நாடி இனமலர் மேல் போய் உண்பது வாசம். அதுல இருந்து அதுல இருக்கிற அந்த தேனை எடுத்து குடிக்கிறது. அது மாதிரிதான் இந்த உயிர்நிலை, இந்த ஜீவபாவத்தோட தோன்றின அந்த ஜீவன் இன்புற நாடி நினைக்கிலும் அந்த அந்த எந்த ஒரு இப்ப எப்படி வண்டுக்கு தேன் அந்த வாசனையினால ஈர்க்கப்பட்டு அந்த புஷ்பத்து மேல உட்காந்து அதை குடிச்சு அதை அனுபவிக்கணுமோ, அந்த மாதிரி இந்த ஜீவன் தன்னோட எனர்ஜிஸை ஒருமுகப்படுத்தி யோகத்துல இருந்து அந்த அமிர்த அனுபவம், தன்னோட ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஜீவபாவத்தை கடந்து இருக்கக்கூடிய தன்னுடைய அமிர்த அனுபவத்தை அனுபவிக்கணும். இன்புற நாடி நினைக்கிலும் மூன்று ஒளி அந்த இந்த ஜீவன் அந்த மாதிரி தன்னுடைய ஆதாரமா இருக்கிற அந்த ஆனந்த அனுபவத்தை உணர்றது. அதுதான் ஆதார ஒளிங்கிறது அனுபவபூர்வமா தெரியுது. ஒளிங்கிறது நம்ம தான் பார்த்திருக்கோம் இல்லையா, அறிவு, நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் பேசிக் லைட்டிங் ஃபேக்டர். அதோட ஆதாரத்துலதான் பாக்கியமா நம்மளுக்கு லைட் கொடுக்கக்கூடிய சூரியன், சந்திரன், அக்னி, மனசு, புத்தி, கண்ணு எல்லாத்துக்கும் ஆதாரமான இந்த லைட்டிங் ஃபேக்டர், ஒளி தரக்கூடியது அந்த நான் இருக்கேங்கிற அந்த அமிர்த அனுபவம் தான்.
அதை நாடி அந்த நிலையில தன்னை இழந்ததை அனுபவிக்கணும். அந்த 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 அனுபவம் தான், அந்த இருக்கேங்கிற அந்த ஆதார ஒளிதான் வந்து 3 ஒளியா வெளியில விவகாரத்துல தெரியறது. அது அந்த 3 ஒளிகள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடியனவை. பாக்கியமா வெளியில விவகாரத்துக்கு இருக்கக்கூடியது இந்த ஆந்தரிகத்துல அனுபவிக்கிற ஆதார ஒளி இருக்கே, அது கருத்தில் மட்டுமே நிற்கத்தக்கது. ஏன்னா அதை பாக்குறவன் அங்க இல்ல. பாக்குறவன் வந்து அதுல முங்கி இருந்துதான் அதை அனுபவிக்கணும். வெளியில பாக்கியமா தெரியக்கூடிய சூரியன் சந்திரன் அக்னிங்கிற மாதிரி மூணு லைட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்க விவகாரத்துக்கு, அது மாதிரி இத வந்து அந்த ஜீவ பாவத்தையும் வச்சுண்டு அது தனக்கு அந்நியமா அதை வந்து பார்த்து உணர முடியாது. வண்டு வந்து அது வண்டோட அனுபவம் என்னன்னு வண்டுக்கு தான் தெரியும், அது நமக்கு தெரியாது. அதாவது பூவுல போய் உக்காந்து அது தேன்குள்ள முங்கி அது தேன் குடிக்கிற மாதிரி இந்த ஜீவன் வந்து அந்த இருப்புங்கிற அனுபவத்துக்குள்ள முங்கி அதுவா ஆயிதான் அதை அனுபவிக்கணும். அதுதான் அந்த ஆதார ஒளி. அந்த ஆதார ஒளிய வந்து இந்த ஜீவ பாவத்தையும் வச்சுண்டு வெளியில பாக்குற சூரியன் சந்திரன் அக்னி போன்ற ஒளி மாதிரி இதை வந்து வெளியில பார்க்க முடியாதுன்னா இந்த ஜீவ பாவத்தை வச்சுண்டு அதை பார்க்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அதோட ஏக்கமா ஆகி கருத்துங்கிறது வந்து ஆக்சுவலா தட்ஸ் a deeper plane. நம்ம படிக்கிறோம், புக்கெல்லாம் படிக்கிறதுங்கிறது இருக்கு, புரிஞ்சுக்கிறதுங்கிறது இருக்கு. அது புத்தியால அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டீப்பா அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து உள்ள வாங்கிக்கிறதுங்கிறது இருக்கு. அது நம்மளோட தான் ஆகிறதுன்னு இருக்கு இல்லையா? நம்மளோட தான் ஆகிறதுன்னா இட் கெட்ஸ் டைஜஸ்டட் இன் த சிஸ்டம். நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், இதை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அப்பெல்லாம் அந்த டியூவல் சென்ஸ் இருக்கு. இந்த புஸ்தகம் அந்த அறிவு, அதை படிச்ச நான், அதை தெரிஞ்சுட்டு இருக்கிறவன், அதை புரிஞ்சுட்டு இருக்கிறவன், அதை வந்து விசாரம் பண்ணிருக்கிறவன் அப்படிங்கிறது அதோட கலந்து ஏக்கமா ஆகிறதுங்க. அந்த அறிவே நம்மளா ஆயிடுறது, நம்மளோட சிஸ்டம். அதாவது இந்த தெரிஞ்சுட்டு இருக்கிறவன், தெரிஞ்சுட்டு இருக்கிற அறிவு அப்படிங்கிறது இல்லாம அது மாதிரிதான் அதை வந்து வாஸ்தவத்துல தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆதார ஒளிய வந்து அப்படித்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது அந்நியமற்றுதான் தெரிஞ்சுக்க. சூரியன் கூட வந்து அப்படியே நல்ல சம்மர்ல பயங்கர சூடா பிரகாசிக்கிறது, கொதிக்கிறதுன்னா கூட வந்து இந்த மனசு வேலை செய்யல, ஃபார் சம் ரீசன் ஏதோ மயக்கம் வந்துடுத்தோ இல்ல தூங்கி போயிட்டோம் அப்படின்னாக்க வந்து அந்த சூடு வெளிச்சம் கூட தெரியாது. ஆனா இந்த ஆதார ஒளியில வந்து அது தெரிஞ்சுக்கிறவன் ஒரு ஆள் இருந்து அதை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி அந்த ஜீவன் வந்து தன்னோட அந்த இயந்திர சக்தி பிராண சக்தியை வந்து நல்லபடியா ரைட் ஆங்கிள் வந்து அத சேனலைஸ் பண்ணி வாழ்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா வந்து இந்த பானையில அரிசி வந்து அமிர்த அனுபவம் வரா மாதிரி அந்த ஆதார ஒளியா, தனக்கு ஆதார ஒளியா இருக்கிறதுல தானே முங்கி போய் அதுவா இருந்து அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றேன். அடுத்த பாடல் ஆம்பிதி நாடி அறம் செய்மின் அந்நிலம் போம் விதி நாடி புனிதனை போற்றுமின் நாம் விதி வேண்டும் அது என் சொல்லின் மானிடர் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே. இதுவும் அதேதான், வேற மாதிரி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அதேதான், இந்த ஜீவ பாவம் எடுத்து பிறந்தவர்கள் மானிடர் விதி பெற்ற அருமை வல்லார்க்கு. அது ஒரு அருமைங்கிறார், அத கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரேர் அப்படிங்கிறார். அது எந்த உருவத்துல பிறந்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப கிஃப்டா இதுவாங்கிறதெல்லாம் அப்புறம் நம்மளுக்கு அந்த டிஸ்கஷன் நம்மளுக்கு இங்க பாயிண்ட் இல்ல. மானிடராம் விதி பெற்று அருமை வல்லார். மனுஷ ஜென்மம் வந்து பிறந்து நல்லபடியா அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு பேஸ்ல அது வாழக்கூடிய அருமையும் பெற்ற ஒரு ஜீவன் வச்சுக்கலாம்.
ஆம், அந்த அப்படி பிறந்த ஒரு ஜீவனுக்கு வந்து நாம் விதி வேண்டும், வேண்டுமது என் சொல்லின், அது அந்த ஜீவனுக்கு வந்து உருப்படுறதுக்கு உண்டான வழி. நாம் விதி வேண்டும், என்ன ஆகணும், அது வந்து எப்படி கரெக்டா வாழணும் அப்படிங்கிற விதியை வந்து நம்ம சொல்லணும்னு போனா என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னா, ஆம்பிதி நாடி அறம் செய்மின். ஆம்பிதி அப்படிங்கிறது வந்து அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான, அதாவது ஜீவிதத்துக்கு உண்டான லட்சியத்தை அடையிறது. சும்மா இந்த ஜீவபாவத்தோட இங்க திரிஞ்சுண்டு இல்லாம இதோட லட்சியமா, அதாவது ஏதோ பார்த்தோம் அது வேணும்னு தோண்டிட்டு அது பின்னால போனோம், இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்ங்கிற மாதிரி அது டைத்தை ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது. அதாவது லட்சியத்தை நம்மளே இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போறோம், போற வழியில என்னென்னமோ இருக்கு, அதுல எல்லாம் இதை பார்த்துட்டு போகலாம் அதை பார்த்துட்டு போகலாம், இங்க கொஞ்ச நாள் நிக்கலாம் அங்க கொஞ்ச நாள் நிக்கலாம் அப்படின்லாம் பண்ணாதைக்கு அந்த ஆம்பிதி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா நம்ம என்ன ஒரு பர்பஸ்க்காக கிளம்பினோமோ அதை போய் அடையிற விதி. ஆம்பிதி நாடி நம்மளோட லட்சியத்தோட விஸ்மரணம் இல்லாதைக்கு, அதாவது எதுக்காக நம்ம வந்தோம் எதுக்காக கிளம்பியிருக்கோம் அப்படிங்கறதோட மறப்பு இல்லாதைக்கு, மறந்து போகாதைக்கு அந்த லட்சியத்தையே நாடி ஒன் ஃபோக்கஸ்டா அதுமே அந்நியத்துல வந்து ஈடுபட வேண்டிங்கிறது வந்து நடந்ததுன்னா ஓகே, ஆனா நம்மளோட கவனம் வந்து அதுல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதையே நாட்டம் அப்படிங்கிறது அதான் ஃபோக்கஸ். எந்த முடிவை வந்து நம்மள அடையறதுக்காக இந்த ஜீவபாவம் ஏற்பட்டிருக்கோ அது மேலேயே ஃபோக்கஸை வச்சுன்னு இருக்கணும். ஆம்பிதி நாடி அறம் செய்மின். அறம்ங்கிறது வந்து தர்மம். தர்மம்ங்கிறது ஆக்சுவலா வாஸ்தவத்துல அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான வழிதான் தர்மம். அதனால ஈசன் வந்து ரிஷபாரூடரா இருக்காரு இல்லையோ, அதாவது எந்த மார்க்கத்துல சரிச்சாக்க வந்து சிவத்தை அடையலாமோ, எது வந்து சிவத்துக்கு வந்து சீட்டா இருக்கோ அதுதான் வந்து தர்மம். அந்த சிவம் அப்படிங்கிற அந்த அனுபவம், அந்த மங்களமான பொருளுக்கு வந்து எது இட்டு செல்லறது அப்படின்னாக்கா தர்மம். அதனால அதே, அதாவது நம்ம தர்ம சாஸ்திரம் அப்படின்னு புக்கு போட்டிருக்குங்கிறது இருக்கு, அது அனுபவிச்சவா அது அனுபவத்துல இருந்து சொல்லியிருக்கா, அதனால அது ஓகே. ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து அந்த பரம்பொருளை அடையணுங்கிறது தான் லட்சியம், அதுக்கு எது இட்டு செல்றதோ அதுதான் நாரா வழி. அவளோட இண்டிவிஜுவல் சென்ஸ் அந்த மைண்டுக்கு வந்து கரெக்டா அந்த அந்த ரூட்டை வந்து கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு யோக்கியதை இல்லைங்கிறதுனால வந்து வழிகாட்டிகளோட இதை எடுத்துக்கிறோம். பிகாஸ் வி ஆர் மயோபிக் பேசிக்கா. அதாவது ஜீவ பாவத்தோட அறிவு வந்து லிமிட்டடா இருக்கிறதுனால பாக்குறது கேட்கறது புத்தகத்துல படிக்கிறது கேட்கறது அதுதான் அதுக்கு இயங்கக்கூடிய அறிவா இருக்கிறதுனால அதுக்கு வந்து கடைசி வரைக்கும் இந்த மார்க்கம் நம்மள லட்சியத்துக்கு கொண்டு போய் விடுமா அப்படிங்கிறது தெரியாததுனால நம்மளுக்கு முன்னால அனுபவிச்சவா எழுதி வச்சது சொன்னது உபதேசம் பண்ணினது அதெல்லாம் வந்து நம்மள ஆசிரியிக்கிறோம். அது ஒரு பக்தியோட ஒரு ஹியூமிலிட்டியோட அதை ஆசிரியிக்கணும், அப்பதான் அது பிரயோஜனப்படும். இதே ஜீவனுக்கு வந்து குருவோட கனெக்ஷன் ஏற்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னா அந்த குருங்கிறது வந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதோட வழிகாட்டக்கூடிய ஒரு சக்தி. அந்த அந்த சக்தி கிட்ட வந்து கனெக்டட் ஆயாச்சு, அது உணர முடியும் இல்லையா, அம்மா கைய பிடிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியும் இல்ல குழந்தைக்கு. அந்த மாதிரி வந்து குரு கிட்ட கனெக்டட் ஆயாச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் நம்ம வந்து நம்ம மண்டைய திரிகிண்டு சாஸ்திரத்தை படிக்கணுமா, அது இப்படி ஃபாலோ பண்ணணுமா, அதை அப்படி இன்டர்பிரட் பண்ணணுமா அப்படின்லாம் பிச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்மள அதாவது லட்சியமே தான் வந்து இந்த ரூபத்துல வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்திருக்கு, கிருபை பூண்டு நம்மள வந்து எடுத்துன்னு இருக்கு, நம்மளோட பொறுப்பை எடுத்துன்னு இருக்குங்கிறது வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க அந்த வழியில நடந்தா போறோம். அதான் அறம் செய்மின். அது குரு காட்டுற வழி வந்து பெர்ஃபெக்டா அந்த ஜீவனுக்கு எப்படி போனாக்கா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி அழிச்சுன்னு போவார். அதெல்லாம் தான் அனுபவம். அதாவது சாதாரணமாவே சொல்லுவா, நம்ம இப்ப இந்த படிக்கிற நாலேஜ்லயே சாஸ்திரம்னு ஒண்ணு சம்பிரதாயம்னு ஒண்ணு. சாஸ்திரம்ங்கிறது வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் எழுதி வச்ச ரூல். அதான் சொன்னோம் இல்லையா, அந்த உணர்ந்தவாள்லாம் வந்து இந்த மார்க்கத்துல போனோம். மோஸ்ட்லி அது வந்து இட் இஸ் ஃபார் த பப்ளிக்.
இப்ப நம்ம டிராஃபிக் ரூல் போடுற மாதிரி தான். எல்லாரும் லெஃப்ட்ல தான் போகணும், எல்லாரும் வந்து ஓவர்டேக் பண்ணா ரைட் சைட்ல தான் ஓவர்டேக் பண்ணணும், டிராஃபிக்ல இருந்து ரெட் வந்தா நிக்கணும். இதெல்லாம் இது எல்லாரும் காமனா ஃபாலோ பண்ணினா தான் ரோட்ல டிராஃபிக் ஆக்சிடென்ட் இல்லாம நல்லபடியா எல்லா வண்டியும் ஓடும். அந்த மாதிரி போட்டு கொடுத்தது சாஸ்திரம். சம்பிரதாயம்ங்கிறது வந்து அதை ஃபாலோ பண்ணுவா சில பேர். இந்த கரெக்டா அந்த சாஸ்திரத்தை படிச்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவா. நம்ம ஊர்ல திடீர்னு ஏதோ ஒரு ரோட்ல ஏதோ டைவர்ஷன் இருக்கும், இல்ல ஒரு பள்ளம் இருக்கும், இந்த ரோட்ல போகலாம், அந்த ரோட ஒன்றும் பிளாக் பண்ணல, ஆனா அந்த ரோட்ல போனாக்க ஏதோ பள்ளத்துல ஏறி இறங்குற மாதிரி வரும், ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்ப பிராக்டிக்கலா போனவா வந்து இந்த ரோடு வேண்டாம் பக்கத்துல போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பா. அப்ப வந்து அதுதான் கேட்கணும். அதாவது சாஸ்திரம் ஒண்ணு சொல்லியிருக்கு, ஆனா சம்பிரதாயத்துல இன்னொன்னு இருக்கு அப்படின்னு கேட்டானாக்க பெரியவா சொல்லுவா, காஞ்சி பெரியவா சொல்லுவா, சம்பிரதாயத்தை தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தது சாஸ்திரத்துலன்னா அந்த ஊர்ல போய் வயசான பாட்டி எல்லாம் இருக்கா ஆத்துல அப்படின்னா அவள்கிட்ட போய் கேளுங்கோ இதை எப்படி பண்ணணும்னு, அவ என்ன சொல்றாளோ அதை பண்ணுங்கோ அப்படிம்பார். அந்த சாஸ்திரத்தை வந்து சின்சியரா கரெக்டா ஃபாலோ பண்ணினவா அதுல இருக்கிற ஏதோ ஹேர்டல்ஸை பார்த்து அவளுக்கு வந்து லட்சிய பேதம் இல்லை. அதாவது அவ எனக்கு தெரியும்னுட்டு எதையோ மாத்தலாம் இல்லை, சின்சியர்லி கமிட்டட் டு த சாஸ்திரம், அதை ஃபாலோ பண்ணி அதுல பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடைஞ்சலை வந்து மாறி அந்த அதே லட்சியத்துக்கு போறதுக்கு அவ ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கான்னு சொன்னா தென் யூ டேக் தட். அதுதான் சாஸ்திரத்தை விட சம்பிரதாயம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்றது. இது எல்லாத்தையும் கடந்தது குருவோட வழிகாட்டல். அவர் வந்து அந்த ஜீவனோட பொறுப்பை எடுத்துக்கிறதுனால வந்து இப்ப சில பேருக்குலாம் அண்ணாமலை அந்த ராமநாத பிரம்மச்சாரி டி.கே. சுந்தரேஸ்வருக்குலாம் நீ வந்து சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண வேண்டாம், சிரார்த்தம் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிலாம் அந்த ஜீவனோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவர் எந்த ரூட்ல ஆக்ஷன் போகணுமோ அதை ஆக்ஷன் போவார். அந்த கமிட்மெண்ட் அது எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். எந்த ஜீவனுக்கு வந்து 100% அவரோட வழிகாட்டல்ல வந்து ஒரு தீர்மானம் வந்து அந்த கமிட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து ஊர்ஜிதமாகறதோ அந்த அப்போ அவளை இன்னும் ஃபாஸ்டா ஆக்ஷன் போகலாம், ஷார்ட்கட்ல ஆக்ஷன் போகலாம், ஃபிளைட்ல ஆக்ஷன் போகலாம். ஸோ அந்த அந்த வழிகாட்டல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ஜீவனுக்கு வந்து தர்ம மார்க்கம். நம்மளுக்கு லட்சியத்தோட இதுதான் நம்மளோட லட்சியம்ங்கிறதுல வந்து ஃபோக்கஸ் வந்து 100% இருக்கணும். நம்மளை வழிகாட்டக்கூடிய அந்த மார்க்கங்கள் சாஸ்திரமோ சம்பிரதாயமோ குருவோ நம்மளுக்கு நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையில வந்து நம்மளுக்கு அந்த லட்சியத்துக்கு வழிகாட்டக்கூடிய வழிகளை வந்து அதுல நம்ம கரெக்டா சின்சியரா கமிட்மெண்டோட ஈடுபடணும். ஆம்பிரி நாடி அறம் செய்மின் அந்நிலம் போம் விதி நாடி புனிதனை போற்றுமின். லட்சியம் வந்து ஏதோ அந்த லோகத்துல வந்து நான் யாருக்கோ 4 பேருக்கு இதை நான் இப்படி இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதோ இல்ல 4 பேரை வந்து என்னோட சாமர்த்தியத்தினால அடக்கி ஏதோ காமிக்கிறதுக்கோ அதெல்லாமே லட்சியமே கிடையவே கிடையாது. அந்நிலம்னா அந்த அந்த இங்க முன்னாடி சொன்ன அந்த லட்சியம் இந்த ஜீவனுக்கு வந்து பரம அமைதியை அடைஞ்சு அது தன்னோட மூலமா இருக்கிற அந்த அனுபவ நிலைதான் வந்து என்னோட ஃபைனல் ஃபினிஷ் லைன் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அதுக்கு போகக்கூடிய வழியை நாடி போம் விதி நாடி அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடிய வழியை நாடி புனிதனை போற்றுமின். எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி அதாவது அந்த லட்சிய பொருள் தான், அந்த லட்சிய பொருள் தான், அது மேலதான் நாட்டம், அதை பத்தின அதுதான் நம்மளோட லட்சியம்ங்கிற கிளாரிட்டி, அதை போய் அடையக்கூடிய வழி இதுதான் அப்படிங்கிற நாட்டத்தோட இருக்கிற ஜீவனை வந்து அது பியூரிஃபை பண்ணி. ஏன்னா இதுல ஒன்றும் அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வாஸ்தவத்துல ஜீவன் ஏற்கனவே அந்த பரம்பொருள் தான். அது ஆதாரமா இருக்கிற அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அது இல்லாம இந்த ஜீவனே இல்லை. ஆனா அது ஏன் தெரிய மாட்டேங்கிறது, நானும் அதே அந்த ஒரிஜினல் லைட் தான்ங்கிறது ஏன் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னாக்க இந்த அழுக்கெல்லாம் அடைச்சின்னு இருக்கு. ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் எல்லாம் வந்து நடுவுல வந்து அடைச்சின்னு இருக்கு. அந்த அழுக்கெல்லாம் பியூரிஃபை பண்றதுதான் புனிதன்கிறது. அதுதான் கிளென்சிங். அந்த பரம்பொருள் கிட்ட எவ்வளவு ஃபோக்கஸ் இருக்கோ, அதுகிட்ட நாட்டம் எவ்வளோ இருக்கோ, அதுதான் அடையணுங்கிற தீவிரத்தை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சீக்கிரமா இந்த அழுக்கெல்லாம் வந்து அதுக்கு கிளென்ஸ் பண்ண முடியும்.
ஆஹ் அப்ப அந்த மூலப்பொருள் வந்து அதை கிளீன் பண்ணி எடுத்துக்கிறது அந்த நாட்டம் இருக்கிறவால. அப்படி இருக்கிற புனிதனை போற்றுமின். அதுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணு. போற்றுதல்ங்கிறது ஆக்சுவலா நமஸ்காரம் பண்ண, சமர்ப்பணம் பண்றது. அதாவது ஆந்தரிகத்துல வந்து அதை நாடினா மட்டும் எல்லா கரணங்களும் அந்த கரணம் பாக்கியமா. சில பேர்லாம் சொல்லுவா இல்லையா, எனக்கு மனசு வந்து அந்த பொருள் மேல இருக்கு, அதனால நான் வெளியில என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, என்ன பேசினாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை. அது அந்த ஃபோக்கஸ் வந்து இட் ஷுட் பி எல்லாம் ஆல் ப்ரொலாங். அந்த எல்லா கரணங்களும் அது மேல இருக்கணும். அப்படி ஒரு ஃபோக்கஸ் 100% அது மேல இருக்கணும். புனிதனை அதனால்தான் பாக்கியமாவும் போற்றுமின் அப்படின்னு சொன்னது. நம்ம ஆந்தரிகத்துல அதோட நாட்டம் இருக்குங்கிறதுனால வெளியில என்ன வேணா பண்றோங்கிறது இல்லாம அதே அதே பூஜை பண்றது, அதுக்கே நமஸ்காரம் பண்றது, அதுக்கே வழங்கி கொடுக்கறதுங்கிறது. ஃப்ரம் ஆல் சைட்ஸ் யூ சீக் ஒன்லி தட் அனுபவம். அந்த மாதிரி சரியே இருக்கிறவாளை வந்து அதை கிளென்ஸ் பண்ணி அந்த பொருள் வந்து எடுத்துக்கும். அதுதான் நம்ம வந்து மனுஷ ஜீவிதம் எடுத்து பிறந்தவர்களுக்கு ஆம்பிதி பெற்ற அருமை வல்லாருக்கு ஒரு அதுக்கு உண்டான சூழல், ஒரு ஒரு மனுஷ ரூபமும் அது அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான இன்புட்ஸும் கிடைச்ச ஒரு சூழல்ல ஒரு ஜீவன் வாழறது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் சொல்லணும். அந்த பரம்பொருளோட லட்சியத்தோட அறிவு வேணும், அந்த லட்சியத்து மேல ஒரு பூர்ணமான நாட்டம் வேணும், தன்னோட எல்லா எனர்ஜிஸையும் அதுக்கே சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் வேணும். இருந்ததுன்னு சொன்னா அந்த பொருள் வந்து இந்த ஜீவ பாவத்தை கிளென்ஸ் பண்ணி எனக்கு அந்நியமா நீ இல்லை அப்படிங்கிறத வந்து அதுக்கு அனுபவபூர்வமா உணர்த்தம். அதுக்கு இதுதான் வந்து நல்ல வழி அப்படி சொல்லி அது உபதேசமா சொல்றார் ஜீவபாவம் எடுத்ததுக்கு. அடுத்த பாடல், அவ்விடம் பேசி அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன்மின் வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வன்மின் செவ்வியனாகி சிறந்து உண்ணும் போது ஒரு தவ்வி கொடு உண்மின் தலைப்பட்ட போதே. இப்ப என்ன பண்ணணும், என்ன லட்சியம், அதுக்கு எப்படி நம்ம கமிட்டடா இருக்கணும், அந்த பரம்பொருள் நம்மளுக்கு கிளென்ஸ் பண்றதுக்கு எப்படி நம்ம வழங்கி கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா, அந்த மார்க்க அதை ஃபாலோ பண்ணாதக்கி அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன்மின். இப்ப தர்மம்னு சொன்னார் இல்லையா, அந்த தர்மத்தை வந்து தர்மம்ங்கிறது அதான் நம்மள அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான வழி. அதுக்கு அந்த மார்க்கத்துக்கு விபரீதமா நடந்துக்காதீங்கோ. அதாவது தெரியறது இருந்தாலும் அது என்ன சொல்றது, கரெக்டான மார்க்கம் எது, தப்பான மார்க்கம் எதுங்கிறது எல்லா ஜீவனுக்கும் வந்து ஆந்தரிகத்துல இருந்து அந்த பொருள் உணர்த்துறது. அதான் சொன்னேன், அது எந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஜீவன் இருந்தாலும் அந்த பரம்பொருள் வந்து கைவிட்டதா சிச்சுவேஷனே கிடையாது. அந்தந்த ஜீவன் இருக்கிற நிலைக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஆந்தரிகத்துல இருந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணர்த்துறது. அதுக்கு விபரீதமா நடந்துக்கிறது அவ்வியம் பேசி. வஞ்சனை, அதாவது வஞ்சனைங்கிறது வந்து அந்த ஆந்தரிகத்திலேருந்து வர அந்த உண்மையான அந்த வழிகாட்டல் இருக்கு. அந்த நம்ம மனசாட்சின்னு சொல்லுவோம், மனசாட்சிக்கு விரோதமா பேசாதே பண்ணாதேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்டர்னல் டிரெக்ஷன் ஒண்ணு வரதே அந்த ஜீவனுக்கு ஹிருதயத்துல இருந்து, அதுக்கு வஞ்சனை பண்றது. அதாவது அதுக்கு வழங்கி கொடுக்காம ஆசையினாலேயோ இல்ல ஏதோ இமோஷன்ஸ்னால அது ஆந்தரிகத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டலுக்கு நம்ம வந்து புறம்பா நடந்துக்கிறது. அதான் அவ்வியம். அவ்வியம் பேசி அந்த மாதிரி வந்து விபரீதமா செயல்பட்டு அறம் கெட நில்லன்மின். உங்களுக்கு வந்து அந்த பரம்பொருளுக்கு அடையறதுக்கு உண்டான அந்த தர்ம மார்க்கத்திலேருந்து வழி தவறி போகாதீங்கோ. ஜீவபாவத்தோட வீக்னஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஆந்தரிகத்திலேருந்து வர டிரெக்ஷனுக்கு வந்து விபரீதமா நடந்துண்டு எது உங்களுக்கு உத்தரணம் அடையறதுக்கு உண்டான மார்க்கமோ அந்த மார்க்கத்திலேருந்து வழி திரிஞ்சு போகாதீங்கோ. அறம் கெட நில்லன்மின் வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வன்மின். அதாவது
வெவ்வியன்கிறது வந்து வெம்மைங்கிறது ஆக்சுவலா சூடு. சூடுன்னா என்ன, என்னால முடியும் அந்த இந்த ஜீவபாவத்தோட ஒரு அகங்காரம். அகங்காரம்னா அரகன்ஸ் ப்ரைடுங்கிற அர்த்தத்துல. அந்த ஜீவபாவத்தை நான் என்ன வேணா பண்ணிவிடுவேன், என்னால முடியும், எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த சாமர்த்தியத்து மேல இருக்கிற ஒரு கர்வம். அந்த அதுல வந்து டிபெண்ட் ஆகி பிறர் பொருள் வவ்வன் மின், அடுத்தவாளோட பொருளை எடுத்துக்காதீங்கன்னு அர்த்தம். இது என்ன காசு பணத்தை பிடுங்கிறதுன்னு இல்லை. இன் எனி, அதாவது இது ரொம்ப சட்டில். இது ஆக்சுவலி இந்த தர்ம மார்க்கத்துல சரிக்கிறது, அந்த பரம்பொருளோட கைடன்ஸ்ல இருக்கிறதுங்கிறது வந்து கிவன் எனி சிச்சுவேஷன் அது ரைட் மார்க்கத்தை தான் காமிச்சு கொடுக்கும். அங்க ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. நம்ம லோகத்துல எதுவும் ப்ரூவ் பண்ணவே வேண்டாம், நம்மள யாருக்கும் தெரியப்படுத்திக்கிறதுக்கு இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இல்லை. அது தட் ரோட் ஆக்சுவலி டேக்ஸ் யூ டு தட் அனுபவம் ஸ்ட்ரெயிட். அங்க ஒன்றும் நிஜமாவே மென்டல் எக்ஸைட்மெண்ட்டுக்கோ காமிச்சிக்கிறதுக்கோ ஷோக்கோ எந்த வழியும் இல்லை. ஆனா அந்த ஜீவபாவம் வந்து தலையை தூக்கி நம்ம வாழ்ந்ததை 4 பேருக்கு தெரியப்படுத்த வேண்டாமா, 4 பேருக்கு நம்ம இப்படி இருக்கோம், அந்த அந்த பாவம் வந்து தலையை தூக்கும் போதுதான் வந்து யூ unknowingly you take away the resources of others. இப்ப நம்ம டிராஃபிக் பார்த்தோம் இல்லையா, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்றா அப்படின்னு சொன்னா அவாவா ஸ்மூத்தா அவாவா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுவா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை நான் தான் வண்டி ஓட்டுறேன், நான் இப்படி ஓட்டுறேன் 4 பேருக்கு காமிக்கணும் அப்படின்னாக்க வந்து யூ unnecessarily attract others attention and in the process you disturb others in their focus and in their travel. அதுதான் இங்க வந்து வவ்வன் மின்னா லிட்ரல் மீனிங் வந்து அடுத்தவாளோட பொருளை எடுத்துக்காதீங்கோ, திருடாதீங்கோன்னு தான் அர்த்தம். திருடாதீங்கோன்னா அந்த அந்த ஜீவபாவம் வந்து ரொம்ப தலை தூக்கி தன்னை பிரகடனப்படுத்திக்கணும், தன்னோட சாமர்த்தியத்தை காட்டணுங்கிற விதத்துல வந்து செயல்படாதீங்கோ, அமைதியா இருந்தா போரும். அந்தந்த ஜீவனை வந்து அந்த வழிகாட்டுற சக்தி வந்து அமைதியா அழிச்சுன்னு போறது, அதோட மார்க்கத்துல எல்லா ஜீவனையும் அழிச்சுன்னு போறது. அதனால நம்ம ஒண்ணும் யாருக்கும் பெரிய நம்மளோட உதவியினால யாரோ வந்து உதாரணமாயி வெளியில போறான்னு நம்ம ஒன்னும் அப்படிலாம் பிரமையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். நம்ம மார்க்கத்துல நம்ம ஒழுங்கா போய் அமைதியா போய் அந்த லட்சியத்தை அடைஞ்சா போறோம். அதனால அடுத்தவாளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அடுத்தவாளோட மார்க்கத்துல குறுக்கிடுற மாதிரி, அவளை டிஸ்டர்ப், அவளை ஃபோக்கஸை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி, அவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்கோ. வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வன் மின், செவ்வியனாகி சிறந்து உண்ணும் நீ வந்து உன்னோட செவ்வனே செய்யறது சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஐடியல் ஆப்டிமலா ஓவரா இன்வால்வும் ஆகாம, யூ டோன்ட் ஃபால் ஷார்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் பீயிங் லேசி ஆர் சம்திங் லைக் தட். ஒரு அந்த பரம்பொருள் மேல லட்சியத்தை வச்சுட்டு ஆப்டிமிஸ்டிக்கா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஏரியால வந்து பர்ஃபெக்டா செயல்படுறது. அதுல நான் தான் பண்றேங்கிற அந்த அகங்காரம் ஏதோ காட்டிக்கணுங்கிறதும் இல்லாம அமைதியா செயல்படுறது. அப்படி செவ்வியனாகி சிறந்து அப்ப சமிருத்தமா இருக்கும். இந்த மனசு வந்து இந்த ஜீவபாவம் வந்து ரொம்ப தலையை தூக்கி ஆடி இது அதுன்னு வரும்போதுதான் இது இல்லை அது இல்லை, இது இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த நடத்துற சக்தி வந்து எல்லா ஜீவனுக்கும் அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டானது எல்லாம் கரெக்டா கொடுத்துதான் அந்த மார்க்கத்துல அழிச்சின்னு போறது. அப்ப வந்து நம்மள அந்த மார்க்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி கரெக்டா அமைதியா போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க திருப்தியா இருக்கலாம். அதாவது திருப்திங்கிறது ஆக்சுவலி யூ வில் பி satisfied with what we have in terms of resources, in terms of everything actually, in terms of all resources that the jiva wants. அந்த மூலத்தை அடையறதுக்கு அது தன்னோட மார்க்கத்துல வந்து சரிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டானது கரெக்டா கிடைக்கும். அதெல்லாம் சமிருத்தமாவும் இருக்கும், திருப்தியாவும் இருக்கும். அப்படி நீ அந்த மார்க்கத்துல வந்து திருப்தியா ஆனந்தமா சரிக்கிறதே யாராவது ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி வந்தானா, இங்க சாப்பாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, உண்ணும் போதுன்னா லிட்ரல் மீனிங் சாப்பிட்றப்போ அப்படின்னு அந்த மாதிரி. அதாவது ஜீவனுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா 100% இருந்து அது தன்னோட மார்க்கத்துல திருப்தியா செரிக்கிற காலத்துல
உண்ணும்போது ஒரு தவ்வி கொடுமின், யாராவது ஹெல்ப், ஏதாவது ஒரு ஜீவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி. இப்ப நம்ம இலைய போட்டுன்னு சாப்பிட உட்காந்துருக்கோம், வாசல்ல யாரோ வந்து அம்மா ஏதாவது இருந்தா குடு பசிக்கிறதுன்னு யாராவது கேட்டாருன்னா அவளுக்கு ஒரு வா அன்னத்தை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுற மாதிரி. இந்த ஜீவனுக்கு திருப்தியா வந்து வழி நடத்துற அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருக்கு, திருப்தியா இருக்குங்கிற காலத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணுங்கிற மாதிரி ஏதாவது வந்தான்னாக்க அவளுக்கு ஒரு பிடி கொடு. இந்த அப்படி கொடுமின் கொடுமின் தலைப்பட்ட போதே, இது தேடிட்டு போக வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் யாராவது வரா, ஒரு நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி, நம்மளுக்கும் சமிருத்தமா இருக்கு, சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாக்க வந்து அதுவும் அந்த பரம்பொருளோட செயல்பாடுனால நடக்கிறதுன்னு, அது இன்னும் நம்ம பண்றோம்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம், கொடுத்துருக்கிறதே அவர் தான். ஸோ அவ ஹெல்ப் பண்ண வைக்க, அந்த மாதிரி ஒரு ஆளை வர வைக்கிறதும் கொடுக்க வைக்கிறதும் அவர் தான்ங்கிற பாவத்துல வந்து ஷேர் இட், அவ்வளவுதான். ஸோ ஆக மொத்தம் அறம் அவ்வியம் பேசி அறம், அந்த அந்த வழி நடத்துற சக்தியோட கனெக்டடா இருங்கோ. அது நடத்துற வழியில அமைதியா லட்சியத்தை போக்கஸ் வச்சுட்டு அமைதியா அந்த மார்க்கத்துல சரிங்கோ. விபரீதமா அந்த அகங்காரத்துக்கு ஈடுபட்டு அடுத்த வாழ மார்க்கத்துல எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ. நன்னா பழுத்து உங்க மார்க்கத்துல திருப்தியோட சஞ்சரிக்கிறச்சே ஏதாவது ஒரு ஜீவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னு சொன்னா, சிச்சுவேஷன் தன்னால ஏற்பட்டதுன்னா அதுக்கு அந்த சப்போர்ட், அது அந்த ஜீவனுக்கு என்ன சப்போர்ட் உண்டோ அது மாத்திரம் கொடுங்கோ, அப்படி சரிங்கோ. அப்படி இருந்தாக்கா அந்த பரம்பொருளோட அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் செய்யத்தக்கது, கொஞ்சம் நடுவுல செய்யத்தகாததும் சேர்த்து கலந்து வந்து இந்த ஜீவபாவத்தை எப்படி நம்ம 100% பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டு லட்சியத்தை அடையலாம் அப்படிங்கிறத சொல்லின்னு வந்தார். அடுத்த ஹெட்டிங் வந்து கொல்லாமை. இந்த ஜீவபாவம் உயிர் நிலையாமை தான் இப்ப பார்த்தோம் இல்லையா. அதாவது இந்த ஜீவபாவம் ஏற்பட்டிருக்கு, ஒரு ஒரு உயிர் அம்சம் ஏற்பட்டு வந்தது அப்படிங்கறத எப்படி பர்ஃபெக்டா அந்த எனர்ஜியை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொல்லாமை, அதாவது இன்னொரு ஜீவனை வந்து அதோட சரீரத்துல இருந்து பிரிக்கிறது, அதானே கொல்லாமை. பிரிக்கிறது தான் கொல்லுதல். அது அப்படி பண்ணாம இருக்கிறது தான் கொல்லாமை. இப்ப வந்து நம்ம அளவுல இந்த ஜீவ பாவத்தோட பர்பஸ் என்னங்கிறது நன்னா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, இந்த இந்த ஒரு உருவத்தோட ஒரு ஜீவ பாவம் வந்து கனெக்டடா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வினைக்கு ஈடா அந்த ஜீவிதத்தை கரெக்டா வாழ்ந்து அந்த லட்சியத்தை அடையிறதுங்கிறது தான் இந்த ஜீவிதத்தோட பர்பஸ். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவனும். அதனால அந்த ஜீவனை வந்து அதோட விதி முடிஞ்சாக்க அது காலன் பார்த்துப்பார், பகவானோட இது வழி நடத்துறது. அதனால நம்ம வந்து ஒரு ஜீவனை வந்து அது சரீரத்துல இருந்து அந்த ஜீவிதத்தை பிரிக்கப்படாது, அது ஒரு பாபம். அது அது பண்ணப்பட அதோட ஹிம்சையும் இருக்கு, அதுக்கு வலிங்கிற அது துன்பத்தை கொடுத்து அந்த உயிரை பிரிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ 2 விதமாவும் வந்து இந்த கொல்லாமைங்கிறது ஒரு பாபம். இதுல இருந்து வந்து எதெல்லாம் அது இந்த ஜீவனுக்கு வந்து அந்த லட்சியத்தை அடையறதுக்கு என்னெல்லாம் மேஜர் தடைகள் இருக்கு, எதெல்லாம் அந்த ஜீவன் எப்படிலாம் அந்த ஆங்கிள் அந்த எனர்ஜி வந்து இயங்கித்துன்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு வந்து லட்சியத்தை அடையிறது தடையாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். அதுல முதல் பாட்டு வந்து பற்றாயனர் குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நல்தார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. நல்குரு ஆக்சுவலி ஈசனே தான் வந்து குரு வடிவத்துல வந்து ஜீவனுக்கு வந்து வழிகாட்டுறார். அப்படி பற்றாய நல்குரு ஜீவனுக்கு வந்து லட்சியத்தை அடையறதுக்கு ஒரு மெயின் பற்றுக்கோள், அதான் எது மேல டிபெண்டன்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஈசன் கிட்ட தான். அதை ஈசனே தான் குருவா வந்திருக்காருன்னா குரு கிட்ட அந்த பொருள் மேலதான் பற்றுக்கோள் வச்சுக்கணும், வேற எதுவுமே யார் மேலேயும் வச்சுக்கப்படாது, பொருள் மேல வச்சுக்கப்படாது, தன்னோட சாமர்த்தியத்து மேலேயும் வச்சுக்கப்படாது. அந்த பற்றாய நல்குரு
பூஜைக்கும் பன்மலர். அது அந்த அந்த பொருள் இருக்க, அந்த பரம்பொருள், அது வந்து வழிபடுறதுக்கு வந்து பல புஷ்பங்கள் வந்து தேவைப்படுறது. அல்லது பல புஷ்பங்கள்ல வந்து முக்கியமான புஷ்பம் என்ன அப்படின்னாக்கா மற்றொரு அணுக்களை கொல்லாமை, அஹிம்சை. அதாவது உயிரை வந்து வேறுபடுத்துறது, சரி, அது ஜீவிதத்தை வந்து இன்னொரு உயிரை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. மற்றொரு அணுக்களை கொல்லாமை, இன்னொரு ஜீவனை வந்து அதோட மார்க்கத்துல அதை வந்து தடை பண்ணி ஃபோர்ஸபிளா அதை வந்து கொல்லறதுங்கிறது பண்ணாம இருக்கிறது தான் வந்து நம்ம பரம குருவுக்கு வந்து செய்யக்கூடிய பூஜனையில முக்கியமான மலர். நம்ம இந்த பாக்கியமா வெளியில ஏதோ மல்லிகைப்பூ, தாமரைப்பூ அதெல்லாம் எடுத்து ஈஸ்வனுக்கு சமர்ப்பணம் பண்றோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து உள் அர்த்தமா ஒண்ணு இருக்கு இல்லையா. அது ஆந்தரிக புஷ்பம், சட்டில் ஃப்ளவர்ஸ் தட் வி ஆஃபர். அந்த சட்டில் ஃப்ளவர்ஸ் நம்ம அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பணம் பண்றதுல வந்து அதே 8 மலர். நம்ம இவர் நாவுக்கரசு பெருமான் வந்து அதிகை வீரட்டம் தலத்துல பாடின ஒரு குறுந்தொகை பதிகத்துல அஷ்ட புஷ்பம், அது அஷ்ட புஷ்பம் குறுந்தொகையே. அது அது ஒவ்வொரு பாடல்லையும் வந்து இந்த ஈசனை வந்து 8 புஷ்பங்கள் கொண்டு பூஜை பண்றவா, 8 புஷ்பங்களை கொண்டு பூஜை பண்றவாளுக்கு இந்த இது கிடைக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டே வருவார். அது என்னன்னா அந்த ஆந்தரிக புஷ்பம், கொல்லாமை, பொறி அடக்கம், பொறுமை, இரக்கம், அறிவு, வாய்மை, தவம், அன்பு. இந்த ஆந்தரிக குவாலிட்டிஸ் அது அதுல முக்கியமா டாப் மோஸ்டா ஃபர்ஸ்டா சொன்னது. அதாவது எந்த ஜீவனையும் வந்து அதோட போக்குல வந்து அதை கஷ்டப்படுத்தாம அது 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 போற வழியில அது போக விடுறதுங்கிற அந்த பாயிண்ட் ஆந்தரிகம். பொறி அடக்கம், அது நம்மளே விபரீதமா செயல்படாம இந்திரியங்களுக்கு வழங்கி கொடுத்து இந்த பிராணிக் எனர்ஜி வந்து விபரீதமா செயல்படாம இருக்கிறதுங்கிறது வந்து பொறியடக்கம். பொறுமை, நம்மளோட மார்க்கத்திலேயே ஏதாவது ஹிண்ட்ரன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னாலும் உடனே வந்து ரொம்ப அப்படியே இன்ஸ்டிகேட் ஆகி ஃபிளார் அப் ஆகி அந்த ரியாக்ட் பண்ணாதக்கு அது வந்து ஓகே, இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். நம்மள வழி நடத்துற சக்தி இருக்கு, இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். அது மேல டிபெண்டன்சி வச்சுட்டு அதை ஏத்துட்டு அது கடந்து போறதுக்கு அதோட சப்போர்ட்லயே கடந்து போறதுங்கிறது. இப்ப போன பாடல்ல சொன்ன மாதிரிதான், யாருக்காவது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா மேக்சிமம் ஐயோ அவளுக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கற அந்த பாவத்துல இருக்கிறது, அது இரக்கம். அப்புறம் அறிவு வந்து லட்சியத்தோட போதம் தான். இது அதோ நம்ம இருக்கிற நிலையில நம்மளுக்கு அறிவுங்கிறது வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஆக்சுவலா அந்த பரம்பொருள் தான் வந்து அல்டிமேட் அறிவு, அந்த லட்சியத்தோட போதம் தான். அது லோயர் லெவல்ஸ்ல நமக்கு ஏதோ அறிவா இருக்கும், மொத்தம் அந்த அது மேல இருக்கிற கமிட்மெண்ட் அதுக்கு சத்தியமா இருக்கிறது. அந்த அறிவுக்கு சத்தியமா நம்மளோட வழி நடத்துற அந்த சக்திக்கு வந்து நம்ம கமிட்டடா சத்தியமா இருக்கிறது, அது வாய்மை. தவம், அது அந்த ஃபோக்கஸ்லயே இருக்கிறது, அந்த கமிட்மெண்ட்ல வந்து 100% ஃபோக்கஸோட இருக்கிறது தவம். அன்பு வந்து ஆக்சுவலி அதோட இரண்டற்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த அனுபவ நிலை. ஸோ இதெல்லாம் தான் ஆந்தரிக புஷ்பம். அந்த நல்குரு பூஜை, அந்த பரம்பொருள் குரு ரூபத்துல இருக்கிற அந்த பரம்பொருளுக்கு வந்து பூஜை பண்றதுக்கு பல பல புஷ்பங்கள் தேவைப்படுறது. அதுல முக்கியமானது இந்த 8 புஷ்பங்கள். அதுலயும் வந்து தலையாயது கொல்லாமை, அடுத்த ஜீவன்களை வந்து கஷ்டப்படுத்துறதுங்கிறது இல்லாம, அடுத்த ஜீவனை வாங்கறது, உயிரை வாங்கறதுங்கிறது இல்லாம இருக்கக்கூடிய அந்த பாவம். பன்மலர், மற்றொரு அணுக்களை கொல்லாமை. ஒன்மை, அதுதான் வந்து ஒளிமயமான மலர், அதான் டாப் மோஸ்ட். அப்படி இந்த 8 புஷ்பங்கள்லயும் வந்து டாப் மோஸ்டா இருக்கக்கூடியது ஒளிமயமான மலர், ரொம்ப முக்கியமான புஷ்பம்.
அதுதான் வந்து கொல்லாமைங்கிறது தான் வந்து நம்ம ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய முக்கியமான புஷ்பம். நல் தார், நடுக்கற்ற நல் தார். அந்த பரம்பொருளோட திருப்பாதத்து மேல வந்து சலனம் இல்லாம இருக்கிற போக்கஸ், தியானம். அந்த லட்சியத்து மேல இருக்கிற சலனம் இல்லாத போக்கஸ். அதான் வேற விவகாரத்துல வந்து வேற எதுலயாவது நம்மளோட கவனம் செதறி போய் இதையும் பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகாம, அந்த அனுபவம், அந்த பரம்பொருள் எதுவோ அது மேல இருக்கிற போக்கஸ் வந்து சலனம் இல்லாம, நடுக்கமற்று சலனம் இல்லாம இருக்கிறது தான் வந்து அவர் பாதத்துக்கு நம்மள அர்ப்பணம் பண்ற நல் தார். தாருங்கிறது மாலை. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோ, தார் மாலைங்கிறதுலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த புஷ்பங்களை வந்து இணைச்சு சமர்ப்பணம் பண்றது. அதுதான் அந்த ஒவ்வொரு கொல்லாமை இந்த மாதிரி அந்த அஷ்ட புஷ்பங்களும் வந்து தொடுத்து அந்த ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ற மாலை எது அப்படின்னாக்க அது மேல இருக்கிற லட்சியம். அது மேல இருக்கிற லட்சியத்தினால இந்த விபரீதமான இதுல எல்லாம் ஈடுபடாம இருக்கிறது. அதான் ஒவ்வொரு பூ அந்த மாலையில. நல் தார் நடுக்கற்ற தீபமும் அது அவருக்கு விளக்கேத்துறது அப்படிங்கிறது வந்து அவர் மேல இருக்கிற அந்த அது ஃபோக்கஸ் தான். அது வந்து அசையாம இருக்கணும். வேற அந்நிய பொருள்ல இல்லைன்னா வழக்கு வந்து காத்தடிச்சா அப்படியே அந்த அக்னி வந்து ஆடிண்டே இருக்கு இல்லையா? ரொம்ப வேகமா காத்தடிச்சுன்னா அக்னி அணைஞ்சு போயிடும். அந்த சித்தம் வந்து அலைவற்று இருக்கணும். ரொம்ப ஓவரா அந்த ஈடுபாடு விஷயங்கள்ல வந்து ஈடுபாடு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்க வந்து இந்த ஜீவபாவத்துக்கு அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கிற கனெக்ஷன் போயிடும். இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறம், அந்த பரம்பொருள் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா there is a disconnection. அந்த மாதிரி இல்லாதக்கு சித்தம் வந்து அசையாம இருக்கிறது தான் வந்து அந்த பரம்பொருளுக்கு ஏத்தி வச்சிருக்கிற தீபம், அச்சலமான தீபம். தியானம் வந்து நல்ல மாலை. அதுல இப்ப கட்டியிருக்கிற புஷ்பங்கள் வந்து இந்த அஷ்ட புஷ்பங்கள், நல்ல பாவம், 8 பாவங்களை வந்து உள்ள வளர்த்துக்கிறதுங்கிறது வந்து நல்ல புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்றது. அந்த புஷ்பத்தை வச்சு மாலையா கட்டி தியானம் அவர் மேல இருக்கிற ஒரு போக்கஸ்னாலேயே அந்த பாவங்கள் எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் பண்றது. சித்தம் அலையாம அது மேல அந்த போக்கஸ் அப்படியே இருந்து வேற எது மேலேயும் போகாம இருக்கிறது தான் அவருக்கு வந்து ஏத்தி வைக்கக்கூடிய சலனமற்ற அழகான தீபம். உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. அப்படி அந்த பரம்பொருள் கிட்ட நம்மளோட ஈடுபாடு, அந்த போக்கஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பரம்பொருளோட இருப்பை வந்து நம்ம உச்சியில உணரலாம். உச்சிங்க அதாவது இந்த எனர்ஜி லெவல்ஸுக்கு எல்லாம் கடந்த ஞான பெருவெளி. இது ஜீவபாவத்தை தான் நம்ம வந்து இந்த ஸ்தூலமா சரீரத்துல 6 சக்கரங்களா சொல்றோம். அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம், ஏதோ ஒரு பாடல்ல பார்த்தோம் இல்லையா? துவாதசாந்தம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜீவனோட ஒரு இயங்குற நிலைய குறிக்கிறது. அது எல்லாத்தையும் கடந்த நிலை, இந்த ஜீவ பாவத்தை கடந்து, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய வெறும் ஆகாசம் மாதிரி. அங்க வந்து ஜீவன் இந்த ஃபார்மே இல்லை, ஃபார்ம் அண்ட் நேம் இல்லாம அந்த இருப்பு மாத்திரமா, அனுபவம் மாத்திரமா இருக்கக்கூடிய ஞான பெருவெளி. அது வந்து இது எல்லாத்தையும் கடந்து இருக்கிறதுனால மேல இருக்கு, உச்சியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றோம். உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. இப்படி உறுதல் அப்படிங்கிறது பொருந்துதல், அதாவது அவர்கிட்ட கனெக்டடா இருக்கிறது. அந்த பரம்பொருள் கிட்ட வந்து அதுக்கு திருப்தி தரக்கூடிய 8 புஷ்பங்களை வந்து சமர்ப்பணம் பண்ணி, அந்த புஷ்பங்களையே மாலையா கட்டி அதுக்கு திருப்பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி தியானமா சித்தத்தை அலையாம வச்சுட்டு இருக்கிற அச்சலமா இருக்கிற தீபத்தை ஏத்தி அதுகிட்ட உற்று இருந்தாக்க, அது அந்த பரம்பொருள் கிட்டே உற்று இருந்தாக்க வந்து அந்த ஆவி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள் வந்து தன்னை அந்த ஜீவபாவத்தை கடந்து தன்னுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய தன்மையை வந்து உணரலாம். இந்த ஜீவபாவத்தை கடந்து இருக்கிற அந்த நிலையில ஆவிய அமர்ந்திடம் உச்சியே. அதான் உச்சிங்கிற நம்ம இங்க தலைக்கு மேலன்னு சொல்றோம். அந்த ஜீவபாவத்தை வந்து
கடந்து இருக்கக்கூடிய நிலைய இந்த மாதிரி ஃபோக்கஸ் அதுக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை வந்து நம்மளுக்கு உணர முடியும் அப்படிங்கிறது இந்த பாடல். அதாவது இந்த கொல்லாமைங்கிறதுக்கு, கொல்லாமை அடுத்த ஜீவனை வந்து முதல்ல வாங்காம இருக்கிறது ரொம்ப முக்கியமான புஷ்பம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்தார். அடுத்த பாடல், கொல்லிடு குத்து என்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலி கயிற்றால் கட்டி செல்லிடு நில் என்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. இப்ப கொல்லாமைங்கிற புஷ்ப அத பண்ணாதைக்கு அந்த எனர்ஜியை வந்து ஈஸ்வரனுக்கு அன்போட சமர்ப்பணம் பண்ணினா என்ன லட்சியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுல நிக்காம இந்த பாக்கி ஜீவன்கள் எல்லாம் படுத்துறதுங்கிறதுல இறங்கினாக்க என்ன ஒரு துஷ்கர்மா அது, அதுக்கு உண்டான பாப பலன் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த பாடல்ல சொல்றார். கொல்லு குத்து, அதாவது அந்த ஹிம்சா பாவம். ஹிம்சா பாவம்ங்கிறதே எங்க வருது அப்படின்னு சொன்னா தன்னோட அந்த ஜீவ பாவத்தோட அத்தாரிட்டியை வந்து ஸ்தாபிக்கிறதுலதான் வருது. நான் சொல்றேன் நீ பண்ணணும், பண்ணலன்னா நான் உன்னை அடிச்சு உதச்சாவது வேலை பண்ண வைப்பேன், ஏதோ பண்ணி அது அதாவது தனக்கு அடக்கணும், அந்த ஜீவ பாவத்துக்கு ஏதோ ஒரு இன்னொரு உயிரை வந்து அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற பாவத்துல ஈவன் கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கில்லிங் த அதர் ஜீவா. அது அவ்வளோ அகங்காரம். கொல்லு குத்து எப்படியோ அது பாக்கி ஜீவன்களை வந்து ஹிம்சை பண்றது, அது உயிரை வாங்குறதுங்கிறதுல எல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள்ங்கிறது நம்ம சாதாரணமா மனுஷர்கள்னு சொல்றது, மாக்கள்ங்கிறது வந்து அனிமல்ஸுக்கு சொல்றது. அதுக்கு நான் அனிமல்ஸ் எந்த விதத்துலயும் குறைச்சல்ங்கிறதுக்காக சொல்ல வரல. சாதாரணமாவே நம்ம திருவாச்சகத்துல வந்து நாயன் அப்படியெல்லாம் சொல்லுவார், நாய் மாதிரின்னு. அதுக்காக நாய் மட்டமான கிரீச்சர்னு இல்லை, அது நாயோட உபாதிக்கு அது வந்து கரெக்டா இருக்கு. நீ மனுஷனோட உபாதியில இருந்து நாயோட ஃபீச்சர்ஸோட இருக்கிறதுனால நீதான் மோசம். அது என்ன ரியாக்ஷனே சென்சிட்டிவிட்டியே இல்லாம இருந்தா எருமை மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். சஞ்சலமா நாய் இதெல்லாம் ஏன் டெரிட்டரி, நான் சொல்றதா நடக்கணுங்கிற மாதிரி இருந்தா நாய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அது அந்த உபாதியோட ஃபீச்சர் மனுஷ உபாதியில இருந்துட்டு அந்த உபாதியோட ஃபீச்சர்ஸோட இருக்கியேங்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்றது. இங்க மாக்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னாக்க விலங்குகள், அதாவது பகுத்த அறிவு இல்லாதக்கு, அந்த லட்சியத்தோட போதம் அதெல்லாம் இல்லாதக்கு சும்மா அப்படியே ஒரு போற போக்குல, அது இந்திரியங்கள் மனசு போற போக்குல இஷ்டத்துக்கு செரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றார். குத்து கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகங்காரத்துக்கு வழங்கி கொடுத்து போகக்கூடிய அந்த இழிமக்கள் தான் மாக்கள். கூறிய மாக்களை வல்லடிக்காரர், நம்மள காலனோட தூதர்கள், டைம் எலிமெண்டோட தூதர்கள் வந்து, அதாவது டைம் வந்து அதோட ஃப்ரேல தானே எல்லா ஜீவன்களும் உண்டாகிறது, இருக்கிறது, வயசாகிறது, மூத்து அழியறதுங்கிறது. அந்த காலத்துக்கு வந்து இந்த ஜீவன்களை எல்லாம் வந்து ஃபோர்சிபிளா சரி பண்றதுக்கு உண்டான ஒரு பவர் இருக்கு. ஸோ அந்த கால தூதர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவா, அந்த மாதிரி அடுத்த ஜீவன்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு அதுகளெல்லாம் துன்பப்படுத்துறவாளெல்லாம் வந்து வலிமையினால இழுத்து எடுத்துன்னு போகக்கூடிய சாமர்த்தியம் வல்லடிக்காரர். வலி கயிற்றால் கட்டி, அறுக்கிறதுக்கு முடியாம இருக்கிற வலிமை வாய்ந்த கயிறால அந்த ஜீவனை போட்டு கட்டி, ஏன்னா அது ஃப்ரீயா விட்டா அதுக்கு வந்து அமைதியா போக தெரியல, பாக்கி வேற எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கிற கைத்தால அந்த ஜீவனை போட்டு நன்னா கட்டி செல்லிடு நில் என்று தீவாய் நரகிடை, அக்னியெல்லாம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம். ஏதோ 7 நரகம் இருக்குன்னு வந்தது இல்லையா கொஞ்சம் முன்னாடி, இந்த கும்பின்னு ஒரு திருவாச்சகத்திலயும் வரும், இது எங்க இப்படிவே கும்பிக்கே இடுவாய் உன் குறிப்பு அறியன் அப்படின்னு. அது ஏதோ அக்னியெல்லாம் வந்து பயங்கரமா பிரஷா எரியக்கூடிய ஏதோ ஒரு நரகம். அந்த நரகத்துக்கு வந்து இழுத்துட்டு போறாளாம் அந்த யமனோட தூத்துவர்கள்லாம் நல்ல வலிய கயிறால கட்டி சும்மா அந்த ஜீவனை போட்டு இந்த ஜீவன் வந்து தன்னோட அத்தாரிட்டியை காமிக்கிறதுக்காக எல்லா ஜீவன்களையும் அலக்கழிச்சது இல்லையா, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இல்லைன்னா உன்னை அடிப்பேன் உதப்பேன்லாம் பண்ணிட்டு இல்லையா, அதை வந்து அவ அந்த ஜீவனுக்கு பண்றாளாம். போ
நில்லு அப்படின்னு ஒரு பிரயோஜனமும் இல்லாம சும்மா அந்த நரகத்துல போட்டு அலக்கழிக்கிற விதமா வந்து போ நில்லு அப்படின்னு பிடிச்சி தள்ளி குத்தி ஏதோ பண்ணி அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்துக்கு தள்ளிண்டு போய் நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. அங்க இருக்கிற அந்த அக்னியில கொண்டு போய் நிறுத்தி அக்னிக்கு மத்தியில கொண்டு போய் நிறுத்திடுவாளாம் அந்த ஜீவன் வந்து அந்த சூட்ல பொசுக்கிறதுக்கு. அதாவது பாக்கி ஜீவன்களை டிஸ்டர்ப் பண்ணி அதை உயிரை எடுத்து அது கொன்னதோட பலனா வந்து காலனோட தூதுவர்கள் வந்து இந்த ஜீவனுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறா. அதாவது ஜீவனை வந்து ஃபோர்சிபிளா வந்து தன்னோட விபரீதமான செயல்லேருந்து அதுக்கு அது சரிப்படுத்துறதுக்கு அதுக்கு புத்தி வர வைக்கிறதுக்கு அக்னி எரியிற நரகத்துக்கு கொண்டு போய் அந்த அக்னிக்கு மத்தியிலேயே நில்லுன்னு கொண்டு போய் நிறுத்திடுவாளாம். அப்படி அந்த கொல்லுதல்ங்கிறது வந்து அவ்வளோ மோசமான செயல். அது இப்படி பனிஷ் பண்ணப்படுறது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு அந்த பாடல்ல. நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.